ஜனநாயகம் காக்கப்படுறதே நாடாளுமன்றத்துல தான். இந்த நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள இருந்துகிட்டே ஜனநாயக பூர்வமா போராடுறவங்க மீது துப்பாக்கியை காட்டுறாங்க அப்படின்னா இது எந்த வகையான அரசாங்கம் இங்க நடந்துகிட்டு இருக்கு? கடந்த 25 நாட்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் காதலே வாங்கல, பார்க்க கூட கிடையாது. இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. டெல்லியில அந்த தீ எல்லா மாநிலங்கள்லயும் மாணவர்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட பரவிக்கிட்டு இருக்குங்கிறத பயந்து போனவங்க இப்ப இளைஞர்களை நோக்கி துப்பாக்கியால குறி வைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கிறது நம்மளால யூகிக்க முடியுது. ஆமா. ஆனா இன்னைக்கு 25 நாள் கழிச்சு இன்னைக்கு ஏன் பண்றாங்கன்னா, நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி பேரணி வந்த அந்த மாணவர்கள் படையை பார்த்து பயந்துருக்கு இந்த பாஜக அரசாங்கம் அப்படின்னு தான் தெரியுது. அதனாலதான் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு அந்த நாடாளுமன்ற கதவை சாத்திட்டு உள்ள போயிருக்கிறாங்க. கதவுகளே சாத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு. எப்ப கதவை சாத்துவோம், ஏதாவது பயமா இருக்க சூழல கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள இருப்போம். அந்த மாதிரி பயந்து போய் உள்ள இருக்காங்களா 56 inch and co. அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன். நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நீட் தேர்வு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டப்பவே எங்களுக்கு எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தரப்பு பெற்றோர்கள் தரப்புலாம் சொன்னாங்க. பட் இது இருந்தால் மட்டும்தான் சிறந்த மருத்துவர்கள் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு மத்திய அரசு அந்த மசோதாவை நிறைவேற்றினாங்க. இதெல்லாம் பெரும் முதலாளிகள் மட்டும் தான் லாபமாக போய் முடியுது. எனக்கு ஏற்கனவே 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதை தாண்டி நீட்டுக்கு படிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு பெரும் தொகையும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நீட்டுக்கு எதிராகவே தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ஏழை மாணவர்கள்லாம் நீட் படிக்கிறது அப்படிங்கிற அந்த கனவாவே மாறிக்கிட்டு இருக்கு. கோச்சிங் சென்டர்ல போய் காசு கட்டி படிக்கிறதுலாம் அவங்களுக்கு பெரும் கனவா மாறி இருக்கு. ஆமா, அதெல்லாம் தாண்டி பெரிய மன அழுத்தம் வேற. இப்ப இதுல இந்த எக்ஸாம் முறைப்படி நடத்துவாங்கன்னு பார்த்தா அதையும் நடத்தல. கஷ்டப்பட்டு இவ்வளவு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு போய் அந்த நீட் எக்ஸாம் எழுதுனா எங்க ஒரு இடத்துல லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தேசத்துக்கு திருப்பி ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த ரீ எக்ஸாம்லயும் இன்னும் 2-3 கொஸ்டின் குளறுபடின்னு வச்சுக்கோமே. இப்ப அந்த ரீ எக்ஸாம் வச்சதுனால மட்டுமே இந்தியால 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை பண்ணி உயிரிழந்திருக்காங்க. எப்படி நம்ம இந்த எக்ஸாமை திரும்ப எதிர்கொள்றது? இவ்வளவு நாள் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து இப்பதான் எழுதி முடிச்சிட்டோன்னு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. திரும்பியும் 1 மாசத்துல திரும்ப எழுத சொல்றாங்களேங்கிற அந்த மன அழுத்தம் அத்தனை உயிர்களை பறிச்சிருக்கு. இதுக்கு நீதி கேட்டுதான் சிஜேபி பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அது இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது தலைமை நீதிபதி காக்ரோச் முறையெல்லாம் ஒண்ணு கூடுறாங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு உருவாக்குன பார்ட்டி தான் அது. ஜந்தர் மந்தர்ல ஒண்ணு கூட்டுறாங்க. மத்திய அரசுக்கு எதிராக, குறிப்பா கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக போராடுறாங்க. அப்பதான் கல்வியாளர் சமூக ஆர்வலர் வான்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கிறாரு. தொடர்ந்து 22 நாட்கள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பயந்து போனவங்க இது சரி வராதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொன்னதாக சொல்லி மருத்துவமனைக்கு ஒரு தொட்டி மாதிரி ஒரு விஷயத்த கட்டி அவரை தூக்கிட்டு போனாங்க. ஒட்டுமொத்த தேசம் பார்த்துச்சு. அவங்க மனைவியை பார்க்க விடல, வழக்கறிஞர் போய் கேட்டப்ப பார்க்க விடல. ஒரு அராஜக போக்கு தான் அங்க கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க மத்திய பாஜக அரசாங்கம். இதுக்கப்புறம் தான் நான் உண்ணாவிரத போராட்டத்துல இருக்கேன் அப்படின்னு சிஜேபியோட ஃபவுண்டர் அபிஜித் திப்கே அறிவிச்சாரு. இவங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தது, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்க போகுது, அன்னைக்கு நாங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வச்ச கோரிக்கைகள் எல்லாமே நியாயமானதுதான். அதாவது தப்பு பண்ணது தர்மேந்திர பிரதானும் அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகளும். ஒரு பேப்பரை கூட லீக் பண்ணாம அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கூட நடத்த தெரியல. ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிச்சது என்னமோ மாணவர்களும் அவங்களோட பெற்றோர்களும் தான். அந்த மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தான் அந்த தர்மேந்திர பிரதான் அந்த அமைச்சருமே நடந்துகிட்டாரு. நம்ம அதுல பார்த்தோம். பேட்டியில கூட ரொம்ப தெனாவட்டா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. பி டீம் சொன்னாரு. இவங்களை நாட்டை சீர்குலைக்கிற நினைக்கிறவங்களோட பி டீம் தான் சிஜேபி அப்படின்லாம் சொன்னாரு. ஆமா, சோனம் வான்சுக் மருத்துவமனை கூட்டிட்டு போயிட்டா இந்த போராட்டம்ங்கிறது கலைஞ்சு போயிடும். இது சும்மா காக்ரோச் தானே, வருவாங்க ஒண்ணு கூடுவாங்க கலைவாங்கன்னு நினைச்சாங்க. பட் அதுக்கு நேர் எதிராக நடந்துச்சு. அந்த சிஜேபி பார்ட்டியுடைய தலைவர் அபிஜித் தீப்கே, நான் போராட்டத்தை முன்னெடுப்பேன்னு அவர் சொன்னாரு. இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா டெல்லியில இருந்து மட்டும் கிடையாது, பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து ஜந்தர் மந்தர் போயிருக்காங்க. குறிப்பா ஆந்திர பிரதேச, தெலுங்கானா, அங்க ராஜஸ்தானு, அந்த சைடு பீகார், ஒடிசான்னு எல்லா பக்கமும் இருந்தும் டெல்லிக்கு இந்த நாடாளுமன்ற முற்றுகையிடறப்ப நம்மளுடைய பங்கும் இருக்கணும். ஏன்னா இந்த நாட்டுல உண்மையாலுமே இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்கல்ல. தொடர்ந்து எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு கூடினாங்க. அந்த ட்ரோன் காட்சிகள்லாம் பாக்குறப்ப நமக்கு தெரிஞ்சது முழுக்க முழுக்க தலைகளா தான் இருந்திருக்கு. நேற்று நைட்டே ஒண்ணு கூட ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பிச்சாங்க. ஆமா இன்னைக்கு காலையில வந்து வழக்கம் போல பிரதமர் மோடி ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுப்பாப்ல, இல்ல பிரஸ் மீட்னே சொல்ல முடியாது அதை. ஆமா அவர் வந்து சும்மா அந்த மைக் முன்னாடி பேசுவாரு. அதுல கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த விக்ரம் அன்னைக்கு சொல்லியிருந்தோம்ல, அந்த ராக்கெட்டை வந்து ஏரோஸ்பேஸ் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் வந்து ஏவி இருக்காங்க. அதுல பணியாற்றிய சயின்டிஸ்டுக்கெல்லாம் சராசரி வயசு பார்க்கும்போது 28, அவங்கெல்லாம் இளைஞர்கள் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ வந்து ராகுல் காந்தியை சீன்ற வகையில 56 வயசு இளைஞர்கள் கிடையாது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு 56 இன்ச் உடைய பிரதமர் மோடி வந்து அங்க பேட்டி கொடுத்திருக்காரு. இதுல 56 வயசுன்னு ராகுல் காந்தியை சீன்றாரு, ஒரு பக்கம் இளைஞர்களை பாராட்டுறாரு. அதே இளைஞர் படை தான் வந்து ஒரு நியாயமான கோரிக்கையை வச்சு நீட்ல உயிரிழந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த தர்மேந்திர பிரதான் தப்பு பண்ண தர்மேந்திர பிரதான பதவியை விட்டு நீக்குங்க, அது உங்களுக்கே மைலேஜ் தான், தப்பு பண்ணவங்க நீக்கிட்டார் மோடின்னு உங்களை பாராட்ட தானே செய்வாங்க, அதை செய்யுங்கன்னு தான் சிஜேபி சொல்றாங்க. பட் அவரை காப்பாத்துறதுலே தான் இந்த அரசாங்கம் குறியா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு தடியடி நடத்திருக்காங்க, துப்பாக்கியை நீட்டிருக்காங்க. ஆமா, நாடாளுமன்ற வளாகத்தை சுத்தி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஒண்ணுக்கு உண்டாங்க. நாடாளுமன்றத்தை நோக்கி எல்லா வயல்கள்லயும் பேரணியா வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழலை தான் வந்து முதல்ல கண்ணீர் புகைக்குண்டெல்லாம் வந்து வீசப்பட்டிருக்கு. கண்ணு முன்னு தெரியாம எல்லாருமே வந்து வீசியிருக்காங்க, தாக்குதல் நடத்திருக்காங்க. அங்க இளைஞர்கள் மட்டும் கிடையாது, நிறைய பெற்றோர்கள் இருந்திருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் கூட இருந்திருக்காங்க, அங்க கல்லூரி மாணவர்கள் இருந்திருக்காங்க, பள்ளி மாணவர்கள் வந்து இருந்திருக்காங்க. எதை பத்தி இந்த பிஜேபி அரசாங்கம் அங்க இருக்கிற டெல்லி காவல்துறை கண்டுக்கவே இல்லை. எல்லார் மேலேயும் கண்மூடித்தனமா வந்து கண்ணீர் போய் கொண்டு வந்து வீசினாங்க, தடியடி கண்ணாப்பினான்னு வந்து நடத்தினாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த ராணுவ வீரர்கள் உள்ள இருக்கப்பட்டிருக்காங்க. ராணுவ வீரர்களுக்கு எப்பயுமே சிஎஸ்எஃப் வீரர்களா இருந்தாலும் சரி, எந்த வீரர்களுக்கு இருந்தாலும் சரி, அவங்க நேம் இருக்கும் அது மேல. அந்த நேம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு வராங்க. அப்போ உண்மையாலுமே அவங்க ராணுவத்தினர் தானா இல்ல வேற யாராவது குண்டர்களை இறக்கி விட்டுருக்காங்களா மாணவர் அடிக்கிறதுக்குன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையாங்க? ஆமா, இப்ப என்னன்னா இந்த போராட்டம் வந்து தீவிரம் அடைஞ்சிருச்சு, நாடு முழுக்க இதை பத்தின பேச்சு தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னா சோனம் வாங்சுக்கும் இன்னொரு பக்கம் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு மருத்துவமனைக்கு, நான் திரும்ப போராட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பெரிய செய்தியா மாறணும்னா இப்ப ஜேபி நட்டா வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி அந்த சிஜேபியை சேர்ந்த சிலரை வந்து சந்திச்சு அவங்க ஏற்கனவே சொன்ன அந்த கோரிக்கைகளை இப்ப மனுவா கொடுத்திருக்காங்க. இதுக்கிடையில என்னன்னா தர்மேந்திர பிரதான் வந்து அமித்ஷா வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ ராஜினாமா பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இந்த போராட்டம் இப்போதைக்கு அடங்குங்கிற மாதிரிலாம் இல்லை, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து இறங்கி போராடிட்டு இருக்காங்க. கண்ணீர் புகுண்டு வீசினா கூட திருப்பி அந்த புகைகுண்டு எடுத்து காவல்துறை மேலே அந்த வீசின காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி சிஎஸ்எஃப் வீரர்களுக்கு உத்தரவு வந்து போடப்பட்டிருக்கு. யார் நாடாளுமன்றத்துல நுழைஞ்சாலும் சரி, அத்துமீறி நுழைஞ்சாலும் சரி, துப்பாக்கியால சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வாகனத்துக்கு பின்னாடி இருந்து துப்பாக்கியை வச்சு குறி வச்சு நின்றுகிட்டு இருக்காங்க 4-5 பேர். அது இந்த மாதிரி நம்ம காட்சிகளை பார்த்துருப்போமா? தீவிரவாத தாக்குதல் நடந்தப்ப தீவிரவாதிகள் எதிராக துப்பாக்கி நீட்ட நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்திரா காந்தி டைம்ல. இப்ப இளைஞர்கள் மாணவர்கள் ஒரு நியாயமான கோரிக்கைகள் வச்சு போராடி வந்தாங்க அப்படின்னா துப்பாக்கி நீட்டுறது எந்த வகையில நியாயம்? அதெல்லாம் தாண்டி அந்த தீயணைப்பு வாகனத்தை வச்சு தண்ணீரையும் அப்பிச்சடிக்கிட்டு தயாரா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இந்த காட்சிகள்லாம் பாக்குறப்ப வா பார்த்து உன்னை சுட்டு கொள்ளாம விட மாட்டேன், தண்ணி அடிச்சு உன்னை விரட்ட விட மாட்டேங்கிற மாதிரியே இருக்குது. இந்த போராட்டத்தை கலைக்கிறது தானே எப்பவுமே இந்த அரசுக்கு வேலை. விவசாயிகள் போராட்டத்தை எப்படி கலைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. சிஏஏ ப்ரொட்டஸ்ட் ஒரு பெரிய கலவரமா மாத்தி கலைச்சதே இவங்க தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஸோ இப்படி போராட்டத்தை கண்டு அஞ்சுற பிரதமர் மோடி வந்து இதை பத்தி பேசவே இல்லை. அவர் வேற ஏதோ விஷயங்களை பேசிட்டு நாடாளுமன்றத்துல எல்லாரும் ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. டெல்லியில முக்கியமான பிரச்சனை அப்படின்னா அந்த சிஜேபியோட போராட்டம் தான். இன்னைக்கு இன்டர்நெட் சேவையெல்லாம் டெல்லியில கட் பண்ணிருக்காங்க. ஏன் கட் பண்றாங்க? அப்ப நாட்டுல தலைநகர்ல இன்டர்நெட் சேவை கட் ஆகுதுன்னா அதுதான் இந்தியாவோட முக்கியமான பிரச்சனையா இன்னைக்கு பேசப்பட்டிருக்கணும். அதை பத்தி எதுவுமே பேசல. அதுக்காக தான் அவர் மைக்கு முன்னாடி மட்டும் பேசுறாரு. ஏன்னா அதை பத்தி கேள்விகள் செய்தியாளர்கள் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவாரு? பதில் தெரியாதுல்ல, இருக்காது பதில். அதனால பிரச்சனையை பத்தி எப்பவுமே பேசாம தவிர்க்கிறது தான் அவரோட ஸ்டைலாவே இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு மோசமான அணுகுமுறைன்னு தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. டெல்லியில இந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்தினாங்க, துப்பாக்கி வந்து காட்டினாங்க, இதெல்லாம் நம்ம வந்து பேசணும். இருந்தாலும் டெல்லியில கள நிலவரத்தை உடனுக்குடன் பதிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம டெல்லி ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் நிரஞ்சன் நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்களுக்காக ஸ்பெஷலா அங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அதை நம்ம வந்து பார்க்கலாம். நான் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் பில்டிங் முன்னாடி இருந்து தான் இந்த ரிப்போர்ட் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாடாளுமன்றத்துக்குள்ள மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சூழல் நிலவுது அப்படின்னு சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையா நிச்சயமா இருக்காது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் முழுக்க புகை மண்டலமா இருந்துச்சு. காரணம், டெல்லி காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கடுமையான முறையில போராட்டக்காரர்களை ஒடுக்கக்கூடிய அந்த வேலைகள்ல ஈடுபட்டிருந்தாங்க. இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது சன்சத் சலோ, அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்தை மேற்கொள்வோம் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை கையில எடுத்து ஒரு பெரிய போராட்டம் அப்படின்றத இன்னைக்கு காலையிலேயே தொடங்கியிருந்தாங்க.
இப்போ எனக்கு பின்னாடி பார்க்க முடியும் இந்த மாதிரியான பேரிகேடுகள் அங்கங்க அமைக்கப்பட்டு முழுமையா டெல்லியுடைய இந்த முக்கியமான பகுதிகள், இந்த பார்லிமெண்ட் பக்கத்துல தான் வந்து ரயில் பவன் இருக்கு, விவசாயத்துறை அமைச்சகம் இருக்கு, இந்த மாதிரி பல அமைச்சகங்கள் இருக்கு. அங்கிருந்து ஒரு 200-300 மீட்டர் போனாலே குடியரசுத் தலைவர் மாளிகை வந்துடும். அதனால இந்த இடம் எப்பவுமே 144 தடை உத்தரவு இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால இவங்க டெல்லிக்குள்ள எந்த சம்பவத்திலும் ஈடுபடக்கூடாது, குறிப்பா பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கடுமையான தடுப்புகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டிருந்தாங்க. இந்த தடுப்புகளை மீறி இப்ப இது வந்து ஒரு சாலை, டெல்லி பிரஸ் கிளப்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய சாலை. அதுவே பேரலா அந்த பக்கம் பார்த்தோம்னா ராஜாஜி மார்க், அந்த மார்க், இந்த மாதிரி நிறைய சாலைகள் அப்படின்றது இருக்கும். இந்த எந்த வழியில வேணாலும் பார்லிமெண்ட்டை அடைஞ்சிட முடியும். அதனால அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பேரிகேடுகள் போடப்பட்டிருந்தது. ஒரு 10-10:30 மணி போல சிச்சுவேஷன் கைமீறி போக தொடங்குது. இந்த பேரிகேடுகள் எல்லாத்தையும் தாண்டி போக தொடங்குறாங்க, இந்த சாலை வழியா பார்லிமெண்ட்டை நோக்கி போக தொடங்குறாங்க. அப்பதான் ஏற்கனவே இங்க தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்த இந்த கண்ணீர் புகை குண்டுகளை வீசக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு, கண்ணீர் புகை குண்டு அப்படின்றது சரமாரியா வீசப்படுது. ஒரு 10 நிமிடத்துல ஒரு 20-30 அந்த குண்டுகள் அப்படின்றது சுடப்படுது. கீழே விழுந்த உடனே இந்த இடம் மொத்தமும் ஒரு 10-15 நிமிடத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு அண்ட்ரஸ் சிச்சுவேஷனா இருந்துச்சு. எல்லாருக்கும் நாங்கெல்லாம் இங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மூக்குல எல்லாம் புகை ஏறி வாமிட் வந்து கண்ணெரிச்சல் தாங்க முடியாம இருந்துச்சு. நிறைய பெண்கள் வந்து மயங்கி கீழே விழுந்தாங்க, அவங்க எல்லாம் மருத்துவமனைகளுக்கு கொண்டு போகப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்டிருந்தாங்க. போராட்டம் தீவிரமடைகிறத உணர்ந்த மத்திய பாஜக அரசு கொஞ்சம் இறங்கி வந்திருந்தாங்க. 26-27 நாட்கள் இந்த போராட்டம் கண்டுக்காம இருந்தவங்க வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாங்க. கரெக்டா இந்த காக்ரோச் ஜனதா கட்சியை சேர்ந்த சிலர் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா கூட பேச்சுவார்த்தைக்கு அப்படின்றது இறங்குறாங்க. கரெக்டா அந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வரும் பொழுதுதான் இந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறது அப்படின்றது ரொம்ப தீவிரப்படுத்தப்படுது. ப்ரூட்டலா எல்லாருமே அடிச்சு விரட்டப்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் அத்தனையுமே வாயில்கள் மூடப்படுது. பொதுமக்கள் பயங்கர ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. பார்லிமெண்ட்டுடைய நார்த் கேட் அப்படின்றது முழுமையா மூடப்படுது. குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போகக்கூடிய சாலைகள் அத்தனையும் மூடப்பட்டு அந்த மெயின் கதவு அப்படின்றதும் மூடப்படுது. அதனால பெரிய அளவிலான ஒரு அண்ட்ரஸ் சிச்சுவேஷன் அப்படின்றது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கான்ஸ்டியூஷன் கிளப், இந்த மாதிரியான டெல்லியோடைய முக்கியமான இடங்கள்லையும் போராட்டக்காரர்கள் இந்த மாதிரி தான் ஒரே இடத்துல குழுமி இல்லாம அங்கங்க பிரிஞ்சு இருந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அப்படின்றதுனால காவல்துறையினரும் பயங்கரமா திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த டிம்பிள் யாதவ் மாதிரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்து அவங்களும் அரெஸ்ட் ஆகுறாங்க. நடிகர் பிரகாஷ் ராஜ் காலையிலிருந்தே இந்த போராட்ட காலத்திலேயே அவங்க கூடவே இருந்து அவரும் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. டெல்லியுடைய முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, முன்னாள் முதல்வர் அதிஷி மாதிரியானவங்களா பேரிகேடுகளை எகிரி குதிச்சு உள்ள போய் அவங்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. விவசாய அமைப்புகள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு வர போறாங்க அப்படின்றதுனால இந்த போராட்டம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. மத்திய அரசு என்ன பண்ண போறாங்க, நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு தலையிட போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நேத்து வந்து நாடாளுமன்றம் கூட்டுறதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்தது. அதுல காங்கிரஸ் வந்து இந்த அயோத்தி ராமர் கோயில் விவகாரம், நன்கொடை விவகாரத்தை வந்து பேசணும், அதே மாதிரி நீட்டு தேர்வு கசி வினாத்தால வந்து பேசணும், நிறைய கோரிக்கைலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் தான் வந்து வேற கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டாங்கல்ல, அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே அணியை சேர்ந்த எம்பிக்கள் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் திரிணாமுல் காங்கிரஸ் மைத்ரா அவங்களாம் வெளிநடப்பு வந்து பண்ணாங்க. இப்படிதான் அந்த கூட்டம் வந்து முடிஞ்சது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்தியா கட்சி கூட்டமும் வந்து நடந்தது, இந்தியா கூட்டணி கூட்டமும் நடந்தது. அதுல திமுக வந்து பங்கெடுத்துக்கவே இல்லை. இன்னைக்கு நாடாளுமன்றம் வந்து கூடினப்ப திமுக எம்பிக்கள் எல்லாருமே பச்சை துண்டு போட்டு தான் நாடாளுமன்றத்துக்குள்ள போனாங்க. காரணம் இருக்கையும் மாற்றப்பட்டிருக்கு அவங்களுக்கு. ஆமா, அந்த மேகத்தாட்டு விவகாரத்தை வச்சு அடையாளமா பச்சை துண்டை போட்டுட்டு போனாங்க. அதே மாதிரி நாடாளுமன்றம் ஆரம்பிச்ச உடனே திமுக எம்பிக்கள் அங்க போய் வந்து கோஷங்கள்லாம் எழுப்புனாங்க. அதே மாதிரி மாநிலங்களவே அப்படிதான் வந்து நடந்தது. அப்புறம் நாள் முழுக்க நீங்க வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, எதிர்கட்சிகளோட அமளி, இந்த நீட் விவகாரத்தை பத்தி பேசணும், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்லாம் எதிர்கட்சிகள் முன்னெடுத்தோம்னா உடனே வந்து ஒத்தி வச்சுட்டாங்க நாடாளுமன்றத்தை இன்னைக்கு நாள் முழுக்க. இதுல திமுக வந்து இன்னைக்கு இருக்கைகள் வேற இடத்துல மாற்றப்பட்டிருந்தது, பச்சை துண்டு போட்டிருந்தாங்க. இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்துல ஆரஞ்சு துண்டு போடுறாங்க பாஜகவுக்கு ஆதரவா திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது, நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்றம் கூட்டுறதுக்கு முன்னாடி நடந்தது. அதுல
அதுல திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கிற மாதிரி வெளியே வந்த ஒரு எம்பி வந்து பேசியிருந்தாரு. யாருன்னா புரட்சிகர சோசியலிச கட்சியோட எம்பி பிரேமச்சந்திரன். அவர் வந்து துரதிருஷ்டவசமா திமுக தொகுதி மறுவரையரை ஆதரிக்க போறாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருச்சி சிவா வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இதுவரையும் யூகங்கள் தான் இருக்குது, இந்த மாதிரி 25% அதிகரிப்பாங்க, 50% அதிகரிப்பாங்க தொகுதிகளோட எண்ணிக்கைன்னு. இன்னும் உறுதியா வந்து அதை பத்தி மத்திய அரசு எதுவுமே சொல்லலை. அவங்க சொல்றதை பொறுத்துட்டு நாங்க ஒரு நிலைப்பாடு எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து அதை கொண்டு வரதுக்கான வேலைகள்ல மத்திய அரசு இறங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அதை பத்தின பேச்சே இல்லாத காலத்திலேயே அதை எதிர்த்து வந்து அதை வந்து எரிச்சாரு அப்போதைய முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின். வந்து தொகுதி மறுவரையர் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எரிச்சவங்க இப்போ வந்து இப்படியான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து அவங்க ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்கிற மாதிரி மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வேற பேசிட்டு போயிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு தொகுதி மறுவரையரை ஆதரிப்பாங்க, ஏன்னா அவங்க இந்தியா கூட்டணியில இல்லைன்னா வெளிநடப்பு பண்ணுவாங்க. ஏன்னா வெளிநடப்பு பண்ணாலும் உள்ள ஃப்ளோர்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 3/2 பங்கு இருந்தா மட்டும்தான் வந்து அது அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியும். அதுவுமே வந்து பிஜேபிக்கு சாதகமா தான் முடியும். ஸோ பிஜேபி ரூட் எடுக்குதா திமுக இந்த தொகுதி மறுவரையறல்ங்கிற கேள்விதான் வருது. RS பாரதியும் அந்த மாதிரி தான் பேசுறாரு. சொல்லட்டும் அவங்க, அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடை சொல்றோம்னு. அதான் அரசியல் விமர்சனங்களை தான் வந்து சொல்றாங்க. டைரக்டா பிஜேபி ஆதரிச்சாங்க அப்படின்னா திமுக எதிர்காலத்துக்கு பெரிய ஆபத்தா போய் முடியும். காலங்காலமா அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து வெளிநடப்பு வந்து செஞ்சிடலாங்கிற ஒரு முடிவுல தான் இருக்காங்க போல தெரியுது. போக போதான் நமக்கு வந்து தெரியும். இன்னொரு பக்கம் 8 புதிய மசோதாக்களை வந்து இந்த நாடாளுமன்ற அமர்வுல கொண்டு வர போறாங்க. 25 நாட்கள் வந்து நடக்க போகுது, ஆகஸ்ட் 13 வரைக்கும். இப்ப இன்னைக்குதான் முதல் நாள். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு டெல்லியில. இன்னும் வரப்போற நாட்கள் இப்படியே இருக்குமா, இல்ல இந்த தீங்கிறது அணைக்கப்படுமா, இல்ல தனியுமாங்கிறது தெரியும். அதனால தர்மேந்திர பிரதான் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறதையும் நாடு முழுக்க எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஆனா இது வந்து டெல்லியில நடந்த அந்த போராட்டம்ங்கிறது நேற்று நைட்டு பெங்களூர்ல வந்து நடந்திருக்கு, சென்னையில வந்து நடந்திருக்கு, திருவனந்தபுரத்துல வந்து நடந்திருக்கு. எல்லா மாநில தலைநகர்லயும் வந்து இந்த போராட்ட தீங்கிறது பரவி இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நேபாளில் வந்து பார்த்தோம், இலங்கையில வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் நினைக்கலாம் அதெல்லாம் குட்டி நாடு, இந்தியாங்கிறது பெரிய நாடு அப்படிங்கிறது. பட் ஆனா என்னன்னா எல்லாருமே ஒரு எண்ணத்துல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த சங்கிலியை உடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்தியர்களாக இளைஞர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு தான் இருக்காங்க. இருக்கிற அரசியல்வாதிகள் ஒழுங்கா இருந்தா போதும். தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு மிரட்டல் விடுத்திருக்காப்புல விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன். ரியலாவே ஒரு மார்க்கண்டேயன் நினைச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. பட் இது எல்லாமே காமனா நம்ம பாக்குறப்ப இப்படி இல்லாம பேசுவாங்க அப்படிதான் வந்து தோணுது. நன்றி தெரிவிக்கும் கூட்டம் வந்து நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ண கோயில் பக்கத்துல. அதுல இருந்து RS பாரதி கலந்துக்கிட்டாங்க, முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவில பேசினப்பதான் மார்க்கண்டேயன் திமுக பண்ண சாதனைகளை சொல்லிட்டு டிவியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் கேவலமான முதல்வரை பார்த்ததே தமிழ்நாடு இப்ப வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரு ஓடுனாங்க, நீதான் வந்து ஓடின கரூர் சம்பவத்துல சட்டமன்றத்துக்குள்ளவா, உன் எலும்புகள் வந்து நாங்க உடைக்காம வந்து விட மாட்டோம், எங்களை எல்லாம் பார்த்தா என்ன கோமாளி பயலுக மாதிரி தெரியுதா, இன்னும் பல ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட வன்முறையை தூண்டுற மாதிரி. சட்டமன்றம்ங்கிறதே ஒரு மாண்புமிகு ஒரு அவை. அது அங்க மாண்பை காப்பாத்தணும். எல்லாருமே வந்து மாண்பு மிகு அமைச்சர் இப்படிதான் வந்து பேசுவாங்க, அதுக்கு கிளாஸ் எல்லாம் கூட எடுப்பாங்க. இதெல்லாம் தெரியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருன்னு தெரியல மார்க்கண்டேயன். அதுவும் பாரு, சட்டமன்றத்தில் வச்சு எலும்புகள் உடைப்பேன் அப்படிங்கிறாரு அவரு. சட்டமன்றத்துல வச்சு முதல்வர்களோட எலும்புகளை உடைக்கிறேன்னு சொன்னோம்னா அங்க உள்ள திமுக காரங்க எல்லாம் கை தட்டுறாங்க. இப்போ 75 வருஷம் இதைதான் இந்த கட்சி சொல்லி கொடுத்துச்சா அப்படின்னு தாவேக்கால இருந்து வந்து கேட்கறாங்க. சட்டமன்றத்தோட மாண்பும் இங்க சீர்குலைக்கப்பட்டிருக்கு, முதலமைச்சர் பதவிக்கான ஒரு இதுவுமே சீர்குலைக்கப்பட்டிருக்குன்னு தாவேக்கால இருந்து இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து திமுகல இருந்து அதை பத்தி அவர் பேசுனது தவறுன்னுலாம் எதுவுமே சொல்லல. அவர் விமர்சனம் வச்சா கைது பண்ணுவீங்களா கோழை அரசு அப்படிங்கிற மாதிரி தான் கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி அவங்க செய்யற எதிர்கட்சிகள் செய்யற தவறுகளை சுட்டி காட்டினா வந்து ஏதாவது விமர்சனங்கள் வச்சாலே இந்த அரசு வந்து கைது பண்ணிடுறாங்க, இந்த டேக் டைவர்ஷன் மாடல் அரசு அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம காவல்துறைங்கிறது ஆட்சியாளர்களை குளிர்விக்கிற பணி கிடையாது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா தேர் வில் பி கான்சிக்வன்சஸ், அதாவது பின்விளைகளை சந்திக்க நேரிடும்ங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் துணியில தான் அந்த பதிவை போட்டிருக்காரு. காவல்துறைக்கு ஏதோ எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி. ஸோ இந்த விவகாரத்துல அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்குமே எலும்புகள் இருக்குங்கிறத நினைவுல வச்சுக்கணும், சட்டமன்றத்துல எலும்புகளை உடைப்பேன்னு வன்முறையை தூண்டுறாரு அப்படின்னா அவர் மேல சபாநாயகரே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்துக்குள்ள வச்சு முடியல, எங்க வந்து எலும்பு உடைப்பேன் வா பாத்துக்கலாம், ஒண்டி குண்டி வா பாத்துக்கலாம் அப்படின்னா என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா அப்படி பேசுறதே தப்பு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ மாண்புமிகு ஒரு பதவியில வந்து இருந்துக்கிட்டு அதுவும் சிஎம் நோக்கி வா பாத்துக்கலாம்
எலும்பு உடைப்பேன் அப்படின்னா அப்புறம் என்ன அவங்க மெசேஜ் சொல்ல வராங்கன்னு தெரியல இப்ப இருக்கிற சொசைட்டிக்கு. ஆமா, இப்ப அங்கே போராட்டமும் நடந்தது. கீதா ஜீவன், அப்புறம் வந்து இவர் அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து தூத்துக்குடி மாவட்டம்ங்கிறதுனால அவங்கலாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் போராட்டம் நடத்தினாங்க. போலீஸ் அராஜகமா நடந்துக்கிறாங்க, எங்களை பார்க்க விடல, அவருக்கான மருந்து மாத்திரைகளை கூட கொடுக்க விடல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞர்களை பார்க்க விடல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு சட்ட உரிமை அப்படிங்கிறது, அவர் வழக்கறிஞர்களை பார்க்க விடலைன்னா அது தப்பு தான் காவல்துறை பண்ணது. ஆனா அவர் பேசுனது எந்த வகையிலையும் தப்புன்னு வந்து அவங்கலாம் சொல்லல. அது மட்டும் இல்லாம 4 மாசத்துல இப்போ ஒரு வாரம் முன்னாடி 6 மாசம்னார்ல அனிதா ராதாகிருஷ்ணன் ஆட்சி கவிழ்ந்துருன்னு. இப்ப ஒரு வாரத்துக்குள்ள 2 மாசம் முடிஞ்சிச்சான்னு தெரியல, 4 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும் இருக்காரு. இல்ல அவர் வந்து மே 10 தானே பதவி ஏத்தாப்புல, அதை கால்குலேட் பண்ணி 2 மாசம் முடிஞ்சு போச்சுன்னு அவரே யோசிச்சு அப்ப போன வாரமே சொல்லிருக்கலாமே 4 மாசம்னு. அப்போ மைண்ட் ஒர்க் ஆகலன்னு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு கைது பண்ண வந்தாங்க, உடனே கார்ல எனக்கு மயக்கம் வருதுங்கன்னு சொல்லிட்டு மயக்கம் போற மாதிரி ஆக்ஷன்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? ஆனா என்னன்னா இன்னைக்கு மார்க்கண்டேயனை கைது பண்ண வரப்ப வந்து சபாநாயகரோட அனுமதி இருக்கணும் தெரியும்ல. நம்ம இவங்களை எல்லாம் ப்ரொடெஸ்டுக்கு வெளியே போடுங்க, கட்சிக்காரங்களை ப்ரொடெக்ஷனுக்கு போடுங்கன்னா அவங்க எல்லாம் என்ன அப்ப என்ன காவல்துறை மிரட்டுறாரான்னு தெரியல. இல்ல அடியாட்களா பயன்படுத்துறாங்களான்னு தெரியலையே கட்சி ஆட்களை. பட் காவல்துறை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ப்ரொடெக்ஷன் வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அதுக்குதான் காவல்துறைக்கு உங்களுக்கு பின் விளைவுகள் இருக்குன்னு முன்னாள் முதல்வர் சொல்றாரு போல. ஆட்சிக்கு வந்தா பாத்துக்கிறோம், நோட் பண்ணிட்டோம் பேர்லான்னு சொல்றாரா? ஓகே, 3 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு மார்க்கண்டேயன் மேல. என்னன்னா டிஎம்கேல ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருந்தாங்க, இப்ப தோத்து போனதுனால பல பேர் உருவாயிட்டாங்களான்னு தெரியல அந்த கட்சியில. எல்லா மாவட்ட அதிமுகவிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மதுரையை சேர்ந்த பகுதி செயலாளர் கந்தன் அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன கேட்டிருக்காரு, எடப்பாடி கிட்டே வந்து கேட்டதா சொல்றாங்க உள்ள இருந்தவங்க. இந்த மாதிரி நீங்க பதவி விலகிருங்க, பொதுச் செயலாளர் பதவியில நீங்க இருக்க வேணாம், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைங்கிற மாதிரி அவர் கருத்தை சொல்ல, நான் ஏன் பதவி விலகணும், நான் இருந்ததுனாலதான் 47 தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருக்கோம், எல்லா பக்கமும் கட்சியை ஜெயிக்க வச்சிருக்கேன், என்னையெல்லாம் ஏன் விலக சொல்றீங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கிட்ட கேள்வி கேட்டதாகவும் சொல்றாங்க. யார் அவரு, அவரோட போஸ்டிங் என்ன, அதையும் கேட்டிருப்பாரு. அதை கேட்டுட்டு நீக்கிறதுக்கு நைட்டு லெட்டர் பேட் ரெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பட்டு வந்து இப்போ விழுப்புரத்தில் சிவி சண்முகம் அவரோட ஆதரவாளர்கள் ஒரு 300-400 பேரோட பேசிக்கிட்டு இருக்காராமா. ஸோ அவர் ஒரு கேங்கா நம்ம வெளியே வந்துருவோம் கட்சியில இருந்துன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அது வேற பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. கேங்கா வந்து எங்க போறாராம், டிவி டோர் திறக்கல சிவி சண்முகத்துக்கு, தனி அணி ஆரம்பிப்பாரோ ஓபிஎஸ் மாதிரி. ஏன்னா ஓபிஎஸ்ஸே வந்து அவர் மகனை அங்கே அனுப்பிடுவோமா, ஜெகத் ரட்சகன் திமுக இருந்தா கூட மகனை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் மகனை அனுப்பிட்டு ஓபி ரவீந்திரநாத் அனுப்பிட்டு அப்புறம் பின்னாடியே நம்மளும் வேணாலும் போயிடுவோமான்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காராம் ஓபிஎஸ். நமக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு, செங்கோட்டையின் முடிவு அப்பயே எடுத்திருந்தோம்னா நம்மளும் மினிஸ்டர் ஆயிருந்திருக்கலாம். ஆமா, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு. நல்லா வேற நான் புகழுவேன், அவர் முன்னாடி பவியம் வேற நிப்பேன், எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு, இந்த தகுதியெல்லாம் வச்சுக்கிட்டு அருவாலயம் பக்கம் ரூட் எடுக்காம பனையூர் பக்கம் எடுத்திருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்ணுவார் மனுஷன் ரூம் போட்டு. நிதியமைச்சரா கூட ஆயிருந்திருக்கலாம் அப்படிலாம் கூட நினைப்பாருல. அதே மாதிரி துரைமுருகன் வீட்டுல இருந்துமே ஒரு வாரிசு அங்க போடாத தகவல் டிவிக்கு பக்கம். ஓ அப்படியா? ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எல்லா பக்கம் துண்டை போட்டு வச்சிருக்கணும்பா, சொத்து பத்து வெளியே போயிடக்கூடாது, வழக்கில் எதுவும் மாட்டிடக்கூடாதுல்ல. ஆமா, அதனால அதெல்லாம் பிளான் பண்றாங்க. ஆமா, ஓகே. சனிக்கிழமை இரவு வந்து தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ்ல வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான காலத்தோடைய தேவை கருதி வந்த படம். அது என்ன படம்? அது தனுஷ் நடிச்சு டைரக்ட் பண்ண ராயன், அந்த ஃப்ரைட் ரைஸ். அது வந்து தமிழுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. ஓ சும்மா சொல்லாதீங்க, லிஸ்ட் பார்த்துட்டு தான் சொல்றேன். சீமா வாழ்த்தெல்லாம் போட்டிருக்காரு. ஸ்பெஷல் மென்ஷன் கேப்டன் மில்லர், அதுவும் தனுஷ் நடிச்ச படம் அது. சரி, அதுலயாவது ஏதோ ஒரு விஷயம் பேசிருக்காங்க. ராயன் படத்துக்கு உண்மையிலே கொடுத்துருக்காங்க. ராயன் பாத்தீங்களா, தமிழுக்கான தேசிய விருது கொடுத்துருக்காங்கப்பா. யார் தெரியுமா ஜூரி? கலா மாஸ்டர். அது என்ன டான்ஸ் ஷோவா? இல்லப்பா, அந்த ஜூரி பிஜேபி அந்த கலாச்சார அமைப்புல எல்லாம் இருந்தாங்க, அங்க வரையும் போயிட்டாங்களா? அதுக்கு இதுக்கும் லிங்க் கொடுக்காதீங்க. ஆனா என்னன்னா அவங்க எல்லாம் சேர்ந்துதான் செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த இதை. ஓகே, தனுஷுக்கு மறந்த வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதே வயசுலாம் தங்கலான் படம் வந்திருந்தது, மெய்யழகன் படம் வந்திருந்தது, வாழை வந்திருந்தது, கொட்டுக்காளி வந்திருந்தது. கொட்டுக்காளியில இருந்த அரசியல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது கலா மாஸ்டருக்கு மேபி. அது உள்ள அரசியல். அவங்களுக்கு எந்த அரசியல் புரிஞ்சிருக்குன்னா ஆர்டிகல் 370 அதுதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப அதுக்கு எதிராக நிறைய எதிர்குறல்கள் வந்துட்டு இருக்கு. ஆர்டிகல் 370 போய் நல்ல படம்னு சொல்றீங்க, அது இஸ்லாமிய வெறுப்பு தான் நீங்க ரசிக்கிறீங்களா அப்படின்னு பாஜகவை நோக்கிலாம் கேள்வி கேட்கறாங்க. திரும்பியும் சர்ச்சைக்குள்ளதான் அந்த தேசிய விருதுகள் போயிருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோம்னா ஜனநாயகன், அது வந்து வாரம் ரிலீஸ் ஆகுது இல்ல, அதனால வந்து அமைச்சர்கள்
சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் படம் வருது, அதனால நம்ம இப்போ ஆட்சியில இருக்கும், பொறுப்போட நடந்துக்கணும்னு முதல்வர் வந்து சொல்லியிருக்காராம். அதனால ஃபர்ஸ்ட் ஷோ போறாங்களா இல்லையா? போறாராம் ஒருத்தர் மட்டும். பிளாக்ல வாங்குறாங்களா இல்லையா டிக்கெட்டை? பிளாக்ல விற்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டா நாங்க மாத்திருவோம் அதுன்னு பேசினாங்க. அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும். இப்போ வந்து அமைச்சர் விக்னேஷ் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு, நாங்க இவ்வளவு நாள் வந்து அவர் படத்தை நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன் ஒரு தியேட்டர்ல, அந்த தியேட்டர்ல பார்க்கணும்னு விரும்புறேன், நான் லீவ் எல்லாம் சொல்லியிருக்கேன், முதல்வர் வந்து அதை ஏத்துக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் பழைய ரசிகனா என்னை இருக்க விடணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ரசிகனா இல்லையா? இல்ல, அந்த தியேட்டருக்குள்ள அந்த ரசிகனா வந்து இருக்கணுமா? இப்பதான் அமைச்சர் ஆயிட்டார்ல, இப்பயும் ரசிகனாவே இருக்க முடியாது, தொண்டனாவது இருக்கணும்ல. எதுக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டு பேசாம ஆய்வு பண்ணிடலாம்ல தியேட்டர்ல? இல்ல பேசாம வந்து சட்டமன்றத்திலே போடலான்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஒர்க் ஃப்ரம் தியேட்டர் எடுத்துக்கலாம்னு சொல்ல வரப்பா. அப்படியா? தியேட்டர்ல எல்லாம் ஆய்வு பண்ற மாதிரி போயிட்டு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தாங்கன்னா அதுல ஒரு ரீல்ஸ் போடலாம். உலகமே எதிர்பார்த்த அந்த FIFA இறுதி போட்டி திங்கட்கிழமை நள்ளிரவு 12:30 மணிக்கு வந்து ஆரம்பிச்சுது. உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, கேட்கவா வேணும், ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவுக்கு இயல்புலயே மெஸ்ஸி நம்பர் 10ங்கிறதுனால ஆதரவு அதிகமா இருந்தது. ஆனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கோலே போடல 2 பேருமே. ஆனா ஆரம்பத்துல இருந்தே ஸ்பெயின் கிட்ட தான் ஆட்டம் எல்லாமே இருந்தது. அவங்க கண்ட்ரோலை தாண்டி பால் போகவே இல்லை அர்ஜென்டினா பக்கம். டிஃபென்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருந்தாங்க ஸ்பெயின். அதுல வந்து ஆஃப் டைம்ல பாக்குறப்ப சக்கீரா, ஜஸ்டின் பீபர், BTS இவங்கெல்லாம் வந்து கலை கச்சேரி எல்லாம் வந்து நடத்துனாங்க. அனிருத் வரலையா? அவர் ஐபிஎலுக்கு தான் வருவாரு, சொல்லுங்க. அடுத்து செகண்ட் ஹாஃப்லயும் வந்து யாராலையும் கோல் போக முடியல. அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம்லயும் வந்து ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல போட முடியல. அப்புறம் 106வது நிமிஷத்துல தான் ஸ்பெயினுடைய வீரர் ஒரு கோல் வந்து போட்டாரு. அப்புறம் ஸ்பெயின் பக்கம் திரும்பிருச்சு. ஏன்னா வந்து 20 கோல் போட முயற்சி பண்ணாங்க ஸ்பெயின், ஒரு கோல் போட முயற்சி பண்ணல அர்ஜென்டினா. ஃபுல்லா வந்து காலை இழுக்கிறது, கையை இழுக்கிறது, சட்டையை இழுக்கிறது, காலை தட்டி விடுறதுங்கிற மாதிரி நம்ம லோக்கல்ல ஸ்கூல் ஆடுவோம்ல, அப்படிதான் ஃபைனல்ல ஆடிட்டு இருந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் வந்து பண்ணாங்க. வீடியோ காட்சின்னு அப்படிதான் இருந்தது பாக்குறப்ப. ஓகே, ஸ்பெயின் ஜெயிச்சிருக்கிறதுனால இது முதலமைச்சர் விஜய்க்கு கிடைத்த வெற்றியா? அப்படிதான் டிவிக்காரங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மாவே ரியாக்ஷன்ல அந்த ஸ்பெயின் கொடியை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே. ஆனா என்னன்னா இது ட்ரம்ப் கிடைச்ச வெற்றின்னு ட்ரம்ப் அங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ட்ரம்ப், அமெரிக்க அதிபர், அதே மாதிரி மெக்சிகோ அதிபர், அப்புறம் கனடா அதிபர் எல்லாருமே வந்துருந்தாங்க. கனடா பிரைம் மினிஸ்டர் மார்க் எல்லாருமே வந்துருந்தாங்க அந்த இடத்துக்கு. இதுல வந்து கோப்பை கொடுக்க போகணும்ல, அப்ப ட்ரம்ப்பும் FIFAவுடைய தலைவர் ஜியோனியும் வந்து போனாங்க. போய் வந்து கொடுத்துட்டு கிளம்பணும்ல, அந்த கத்துவாங்கல்ல, அவர் கிளம்ப அப்படின்னு நடுவில் நின்றுட்டு இருந்தாரு. அந்த கேப்டன், ஸ்பெயின் கேப்டன் முதுக பிடிச்சி ஜென்டலா தள்ளி விடுறாப்ல, அந்த ஓரமா போயா, கஷ்டப்பட்டு ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கோம். நோபல் பிரைஸ் தான் கிடைக்கல, இந்த கப்பையாவது எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாரு. ஆனா ட்ரம்ப் இருக்காருல்ல, சாதாரண அவரு அது ஓரமா நின்று அந்த போட்டோல போஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பினாரு. அவரு எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன், மாப்பிள்ளையும் நான் தான், எல்லாமே நான் தாங்கிறாரு அவரு. ஆமா, அதுதான் அவர் எனக்கு அந்த இடம் வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டாரு. சோ அங்க பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ட்ரம்பே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா கூட எல்லார் கவனத்தையும் ஈர்த்தது யாரு தெரியுமா? யாரு? லமீன் யமால், ஸ்பெயின் வீரர், இளம் வீரர், 19 வயது வீரர். அந்த குழந்தைய நீங்க தாங்கிற மாதிரி மெஸ்ஸி கையில ஒரு போட்டோ ஷூட்ல இருந்தாரு. அவரோட குட்டி தம்பி இன்னொரு குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தைய ஒரு பிக் பிரதர்ங்கிற மாதிரி, அவங்க யங் பிரதர்ங்கிற மாதிரி 2 பேருக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது உலகம் முழுக்க வந்து வைரல் ஆயிருக்கு. மெஸ்ஸி ஃபேன்ஸ் கொஞ்சம் சோகமா தான் இருப்பாங்க. மெஸ்ஸி ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, 39 வயசு ஆகுது, ஸோ அடுத்த வேர்ல்ட் கப்லாம் அவர் விளையாட மாட்டாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கோப்பை அதெல்லாம் ரொம்ப பெருசு கிடையாது, நான் இந்த மாதிரி மனிதர்களை சம்பாதிச்சிருக்கேன், நண்பர்களை சம்பாதிச்சிருக்கேன், அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருக்காரு. பட் ஆனா என்ன தெரியுமா, ஆனா அதுல உசுர கொடுத்து போரானது யாரு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது அர்ஜென்டினாவுடைய கோல் கீப்பர் எமிலியானோ மர்டானிஸ் தான். மனுஷன் உசுர கொடுத்து எல்லா பந்தையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்பயும் ஒரு கோல் வந்து உள்ள போயிருச்சு. லாஸ்ட்ல டை பிரேக்ல 10 நினைச்சாங்க போல தெரியுது அர்ஜென்டினா, மெஸ்ஸி வச்சு ஒரு கோலை போட்டு வாங்கிலான்ட்டு கப்பு, கடைசியில வாங்க முடியல. பட் 2022 வாங்கிட்டாங்க. அந்த வேர்ல்டு கப்ல முத்தத்தெல்லாம் கொடுத்தாப்புல மெஸ்ஸி, இந்த டைம் வந்து கொடுக்க முடியல. அழுகிற காட்சி எல்லாமே சமூகத்துல வைரல் ஆயிருக்கு. இது வந்து கேரளால வந்து லீவ் விட்டுருக்காங்க, நைட்லாம் முழிச்சு பாத்திருப்பீங்க. ஏன்னா ஃபுட்பால் அங்க வந்து பயங்கரமா கொண்டாடப்படும் கேரளால. சோ அதை வச்சு நிறைய படங்கள்லாம் கூட எடுத்திருக்காங்க. இப்போ வந்து லீவை என்ஜாய் பண்ணுங்க, நைட்லாம் கண் முழிச்சு பாத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் VD சதீசன் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. பட் அங்க ஃபுல்லா அர்ஜென்டினா ரசிகர்கள் தான். கேரள ஆக்டர் மோகன்லால் அங்க போயிருந்தாரு. நம்ம டைரக்டர் விக்னேஷ் சிவன்,
நம்ம ஊர்ல இருக்காரு. அவர்லாம் அங்க போயிருக்காரா? நம்ம அப்புறம் ஜெயிலர் பட டைரக்டர் இவங்கலாம் போயிருக்காங்க. ஓஹோ, போயிட்டு அர்ஜென்டினாவை சப்போர்ட் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க எல்லாரும். முடிச்சிட்டாங்களா? சரி, ஓகே. இதுல இன்னொரு சாதனை, இந்த விளையாட்டுகளை பத்தி பேசும்போது PV சிந்து பேட்மிண்டன்ல அவங்க ஏற்கனவே பல சாதனைகளை படைச்சிருக்காங்க. இப்ப ஜப்பான் ஓப்பன்ல வந்து போய் சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. முதல் இந்திய வீராங்கனை ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இவங்க தான். இவங்களுக்கு வந்து பிரதமர் மோடி தொடங்கி எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் செஸ் டே, அதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த செஸ் போர்டு விளையாடுறதுனால நம்ம மைண்ட் வந்து ஷார்ப் ஆகும், ஞாபக சக்தி வந்து அதிகமாகும். எதிராளி எப்படி போட்டு தரலாங்கிறது கிடையாது, அதுல பல ஸ்ட்ராட்டஜி கத்துக்கலாம். சதுரங்க வேட்டை. உலகமே ஃபீஃபாவை கொண்டாடாம ஒத்து பார்த்தாங்க, நல்லபடியா அது முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க, எப்படா முடியும்னு. முடியாத தொடர்கதையா தான் போய்கிட்டு இருக்கு. கம்மா வைக்கிறாங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க, திருப்பி கம்மா வந்து போட்டுறாங்க. என்ன அப்படின்னா அந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் தான். ஈரானை வந்து இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து தொடர் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப தாக்குதலுங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. ஈரான் வந்து அமெரிக்கா தளங்கள் இருக்கிற அந்த ஜோர்டான், குவைத்து போன்ற நாடுகள்லாம் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எண்டு இல்லையாங்கிறது தெரியல. இப்ப இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை நாங்க கைப்பற்றோம்னு சொல்லி 2 நாளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது ஒரு பக்கம் இந்த போர் இருக்குன்னா ஒரு 4 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யா போர். அதுவுமே வந்து இப்ப அப்பப்ப தீவிரமடையும்ல, அந்த சீசன் இப்ப வந்திருக்கு போல திரும்ப வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு. உக்ரைனோட தலைநகர் கீவ் உள்பட பல நகரங்கள்லையும் ரஷ்யா வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பாலிஸ்டிக் மிசைல்ஸ் உட்பட பல மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணி அங்க தாக்குதல் நடந்ததுனால திரும்ப உக்ரைனும் தாக்குனாங்கன்னா இன்னும் அந்த போர் வந்து உக்கிரமடையும் போல தெரியுது. இந்த 2 போருமே நின்னாதான் உலகம் வந்து ஒரு அமைதியான, ஒரு பொருளாதாரத்துல முன்னேற்றமான ஒரு பாதையில போக முடியும். டிடர்ஜென்ட் பவுடரில் பால். அப்போ இவ்வளவு நாளா கேஸ் அடுப்புல காய்ச்சும் போது பொங்கி வந்தது பால் நுரை இல்லையா, சோப்பு நுரை தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ மகாராஷ்டிரால நடந்ததை வச்சு. எளிதாக கிடைத்த வேலை கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு கிடைத்த வேலை எளிதாக இருக்குமா? அதான் இல்லை, அதுவும் கஷ்டமா தான் இருக்கும். எப்பாடு என்கிட்ட இருக்கிற பிரச்சனை எவனாவது வந்து ஆடிக்கு அழைச்சிட்டு போங்கடா அப்படின்றாங்க. இந்த பிரச்சனையை சொல்றாங்க. என்னடா மந்த்எண்டுக்கு இவ்வளவு தூரம் இருக்கா அப்படின்னாங்க. இந்த ஜூலை ரொம்ப நாள் போகுது போல. இந்த 10 நாள் இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். துப்பாக்கி படத்துல விஜய் சொல்லுவாப்புல, டர் ரஹேனா பயந்துட்டியா, பயமா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஹிந்தில நினைக்கிறேன். ஆமா, நம்ம ஹிந்தி தெரியாது, அவருக்கு தெரியும்ல, அவருக்கு தெரிஞ்ச மொழியில தமிழ்ல கொடுத்து பார்த்துட்டோம். பட் பல மொழிகள்ல கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அவர் ஏதோ ஒரு மொக்க காமெடி எழுதிட்டு வந்து 56 இன்ச் வந்து 56 ஏஜ் எல்லாம் வந்து அது ஏஜ் கிடையாதுன்னா சொல்லிட்டு கேட்கணும்னு நம்ம காதுகள் பாவம் இல்லையா? ஆமா, பேச வேண்டியதை பேச மாட்டேங்கிறாரு. பட் இன்னைக்கு பயந்து இளைஞர் படையை பார்த்து பயந்துட்டாங்க மத்திய அரசாங்கம். மெட்ரோலாம் வந்து இங்க மாணவர்கள் பயணம் பண்ண முடியாத அளவுக்கு டெல்லியில வந்து கட்டுப்பாடுலாம் விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது அவங்க பயந்துட்டாங்களோங்கிறது தான் தோணுது. பயந்துட்டாங்கன்னே சொல்லலாம், கதவெல்லாம் மூடிருக்காங்கல்ல. ஆமா, அதனால டர் ரஹேனாங்கிற விருதை மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.